சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிய ரேஷன் அட்டைகள் ஆகஸ்ட் மாதம் விநியோகிக்கப்பட உள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்கள் அதிக அளவில் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்த 2.8 லட்சம் பேருக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே இந்த திட்டத்திற்கான பூர்வாக பணிகள் நடைபெற்று வந்தன. ரேஷன் கடை ஊழியர்களும் இந்த பணியில் ஈடுபடப்பட்டு வந்தனர். எனவே புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் பணிகள் நடைபெற்று வந்ததாலும் ரேஷன் அட்டைகள் தயாரித்து வழங்கும் பணிகள் நடைபெறவில்லை. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் மீண்டும் இந்த பணிகள் வேகமெடுத்தது. தற்போது அதை உறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்த 2.8 லட்சம் பேருக்கு அடுத்த மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதிய அட்டைகள் கிடைக்க பெற்றவுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட தகுதி பட்டியலுக்குள் வருபவர்கள் இ-சேவை மையங்கள் மூலம் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு விண்ணப்பித்தவர்களது மனு மீது ஒரு மாதத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுதி இருப்பின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய முடியும். உதாரணத்துக்கு புதிய ரேஷன் அட்டை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிடைத்தவுடன் விண்ணப்பிக்கும் போது செப்டம்பர் முதல் வாரத்துக்குள் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு இணைக்கப்பட்டால் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் புதிய ரேஷன் அட்டைகளை பெரிதும் எதிர்பார்த்து காத்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே சுமார் 1,15 லட்சம் பேர் இருந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி முதல் 1.48 லட்சம் பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இணையும் பட்சத்தில் செப்டம்பர் மாதம் பயனாளர்கள் எண்ணிக்கை 1,19 லட்சமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.